வணக்கம். ஜபைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது முன்பெல்லாம் என்னடா அது இந்தியாவில் குழந்தை பெரும் சதவிகிதம் அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இந்திரா காந்தி அம்மையார் போன்றவர்லாம் உனக்கு 2, நீ 2, அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர், அப்படி கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு வந்தது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போச்சு. இன்று 2025 மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக ஒரு ஐநா சபையினுடைய வெளியீடு, UNFPA இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் பெண்களிடம் கருவுறும் தன்மை குறைந்து கொண்டே வருகிறது. பார்த்துக்கிறேன், இந்தியாவில் இன்னைக்கு ஜனத்தொகை 140 சில்லற கோடி. இது 2025 31/12/2025 டிசம்பர் 31 2025க்குள்ள 146 கோடியே 39 லட்சமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு கணக்கு. இது அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். ஆனால் இந்த சதவிகித கணக்கு மற்றபடி ஒரு தோராய மதிப்பீடு போட்டு பார்க்கக்கூடிய வகையில் டிசம்பர் 31/25 31/12/2025 அப்போ ஒரு கவுண்டிங் இந்தியாவில் ஆண் பெண் மக்கள் தொகை, குழந்தைகள், மற்ற சோர்ஸ் எல்லாம் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு ஐநா UNFPA வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னா தோராயமாக 146 கோடி 39 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்போ உள்கணக்கு படி போடக்கூடிய சமயத்தில் இது அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு 160 கோடிக்கு மேலே இருக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் இந்தியாவில் குழந்தை பிறக்கக்கூடிய சதவிகிதம் எந்த அளவுக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு அப்போ ஒரு மல்டிபிள் பண்ணி பார்க்கக்கூடிய சமயத்தில் 2025 மினிமம் ஒரு 150-160 கோடி ரேஞ்சுக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஆனால் 146 கோடி 39 லட்சமாக மட்டுமே இருப்பார்கள். அப்போ இதெல்லாம் தோராயமாக ஒரு கணக்கு, ஒரு சதவிகித கணக்கு, மற்றபடி ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கக்கூடிய வகையில் பெண்களிடம், இந்திய பெண்களிடம் கருவுறும் தன்மை குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் குழந்தை பிறப்பு குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு குண்டை போட்டிருக்காங்க. உண்மையிலே இது அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் தான். இந்தியாவுடைய தட்ப வெப்பநிலையின் அடிப்படையில், மற்றபடி இருக்கக்கூடிய சூழல் சம்பந்தப்பட்ட வகையில் இது கட்டாயமாக குறைவான ஒரு சதவீதம், அதிர்ச்சிகரமான ஒரு சதவீதம் தான். இந்த மாதிரி தான் சைனா ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் ஒரு சட்டம் போட்டாங்க. ஆமாம், மினிமம் 2 பேர், அதுக்கு மேலே கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு ஆள் கூட பெற்றுக்குங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஜனத்தொகை குறைஞ்சிக்கிட்டே வருது சைனாவில். திடீரென்று அறிவித்தாங்க அதிரடியாக ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னால், ஆமாம், நிறைய குழந்தையை பெற்றுக்கிடுங்க. ஏன்னா யாரெல்லாம் 2 குழந்தைக்கு மேல் 3 குழந்தைக்கு மேல் அதிகமாக பெற்றுக்கொள்கிறோம் அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கப்படுது சொன்னாங்க. எப்படி பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் சூழலை சீனா வேற மாதிரி மாற்றுச்சு. இன்னைக்கு நிறைய பெற்றுக்குங்க, நாங்கள் உங்களுக்கு ஊக்கத்தொகை போனஸ் கொடுக்குறோம். எங்கே ஒன்றும் கிடையாது. அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட பெண்கள் சரியாக ஒரு திறமையாக இருந்தாலும் ஆண்கள் வலுவிழந்து காணப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. ஆனால் இந்தியாவில் அப்படி அல்ல, நேர் மாற்றம். ஆண்கள் அந்த ஆண்மை தன்மையோடு குழந்தை பெறக்கூடிய தகுதியோடு இருந்தாலுமே கூட பெண்கள் கருவுறும் தன்மை குறைந்து கொண்டே வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியின் வெளிப்பாடு பாருங்க. எங்கே போய் எங்கே முட்டக்கூடிய ஒரு சமயத்தில் அப்புறம் பழையபடி இப்படி தான் வரும். 2025 இந்த சூழல் அப்படிங்கிற சமயத்தில் ஒரு 30 வருடங்களுக்கு பின்னால் சுத்தமாக குறைஞ்சு போயிடும். இப்போ கூட தகவல் கொடுத்துருக்காங்க. அதாவது வரும் காலங்களில் 40 ஆண்டுகளுக்கு பின்னால் 170 கோடி தான் இருப்பாங்க இந்தியாவில் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. மினிமம் 200 கோடிக்கு மேலே தாண்டணும். ஒரு கால்குலேஷன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மினிமம் 200 கோடிக்கு மேலே வரணும் இந்தியாவில் மட்டும்.
ஆனால் 40 வருடங்களுக்கு பின்னால் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு 170 பேர் தான் இருப்பாங்க. அப்போ வந்து பெண்களிடம், குறிப்பாக பெண்களிடம் குழந்தை பெறக்கூடிய ஒரு தன்மை வந்து ரொம்ப மட்டற்று போய்விட்டது, குறைந்து விட்டது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் தான் அது. ஆமாம், என்னங்க குறைஞ்சது நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் சைனாவினுடைய ஒரு பாதிப்பு இந்தியாவில் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு கண்கூட தெரியுது. எந்த அளவுக்கு சைனா இன்னைக்கு பதற்றமாக குழந்தையை பெற்றுக்கொள்ளும் சொல்கிறாங்களோ, ஒரு 40 வருடங்களுக்கு பின்னால் கட்டாயமாக இந்தியாவில் அதே குரல் ஒலிக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ வந்து யாராலும் முடியாது. சைனாவை பொறுத்தவரை ஆண்கள் முடியாத தனமாக இருக்கிறார்கள். இங்கு இந்தியாவை பொறுத்தவரை பெண்கள் குழந்தை பெற முடியாத ஒரு பலவிதமான கோளாறுகளின் வெளிப்பாடு, மற்றபடி அவர்களுக்குள்ள முடங்கி போய் கிடக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமானது ஒரு தகவல் தான். ஆமாம், இப்படி குறைந்து கொண்டே வரக்கூடிய சமயத்தில் அப்போ நாளைக்கு வந்து இந்தியாவுடைய மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சு போயிடும். இது வரைக்கும் என்ன காரணம் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில், அதாவது செக்ஸ் மேலே வந்து ரொம்ப ஆர்வம் குறைந்து விட்டது, குறிப்பாக பெண்களுக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. அதாவது வந்து பொதுவாக இந்திய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்குமே பெண்கள் அப்படின்னாலே செக்ஸில் வந்து ரொம்ப குறைவாக வேகமாக தான் இருப்பாங்க. அதுக்கு இந்திய கலாச்சாரம், மற்றபடி இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்கள் அதான் அடிப்படையான விஷயம். பெண்களை அந்த செக்ஸின் வெளிப்பாட்டில் மட்டுப்படுத்தி வைத்திருப்பது, ஏதாவது ஒரு வகையில் தவறு செய்து விடுவார்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் அது என்ன ஆச்சு, இன்னைக்கு வந்து செக்ஸின் மேலே ஆர்வ குறைபாடை இன்னைக்கு ஏற்படுத்தி விட்டது. இரண்டாவது காரணமாக சொல்லக்கூடிய சமயத்தில் செல்போன் பயன்பாடு அதிகரித்து விட்டது, குறிப்பாக பெண்களிடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பெண்களிடம், ஆண்களை விட பெண்கள் கையில் தான் வந்து எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே வந்து மிகப்பெரிய ஒரு குறைபாடு. அது வந்து பாடியில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி கருப்பை கோளாறுகள், மற்றபடி வந்து மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், பிறப்பு குறைபாடுகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த செல்போன் பயன்பாடு பெண்களிடம் குறைய வேண்டும். ஆமாம், அடுத்ததாக பார்க்கக்கூடிய சமயத்தில் கல்யாணம் செய்யாமை அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே பெண்கள்கிட்ட அதிகரித்து விட்டது. கேட்டால் அப்படின்னா, நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும், ஏன்னா நான் 30 வயசுல தான் கல்யாணம் பண்ணுவேன், 28 வயசுல தான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு வேலை கிடைச்சா தான் வந்து நான் கல்யாணம் பண்ணுவேன், மற்றபடி நான் வந்து குறிப்பிட்ட ஒரு டிகிரி முடிச்சா தான் கல்யாணம் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு தனக்குத்தானே ஒரு சட்ட திட்டங்கள், மற்றபடி தனக்குள்ள ஒரு லட்சியத்தின் வெளிப்பாடாக இருக்கட்டுமே, ஆனால் எங்கு பாதிக்கிறது, குழந்தை பிறப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு குறைபாடு ஏற்படுத்தக்கூடிய சமயத்தில் அப்போ இந்திய தாயின் அந்த நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற நம்மளே பார்த்துக்க வேண்டியதான். கல்யாணம் செய்யாமை ஒருபுறம் இருந்தாலும் சில பெண்களை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க இன்றைக்கும். அதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்றைக்கி போயிட்டு ஒரு குழந்தை. ஆமாம், ஆண் எவ்வளோ வற்புறுத்தினாலுமே சரி, நான் ஒரு குழந்தைக்கு மேல் பெற்றுக்கொள்ள மாட்டேன், கண்டிஷன் போட்டே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பல பெண்கள். அதுவும் வந்து இந்த வகையில் மிகப்பெரிய தவறாக இன்னைக்கு காணப்படுகிறது. அப்படியே ஒவ்வொரு குழந்தையா பெற்று குடிச்சவன் என்ன ஆகும், இந்த சொல்கிறாங்க பாரு, 40 ஆண்டுகளுக்கு பின்னால் 170 கோடி தான் இருக்கும். அப்படிங்கிற சமயத்தில் இன்னும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 40 வருடங்களுக்கு பின்னால், அதாவது 2065-70 200 கோடிக்கு மேலே வந்து கட்டாயமாக இந்திய மக்கள் தொகை இருக்கணும். ஆனால் இருக்காது அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு ஐநா சபையினோட UNFPA அறிக்கை வந்து சொல்லக்கூடிய சமயத்தில் உண்மையிலே இது அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் தான். இப்படியே போயிட்டு தான் அப்படின்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமாக தான் நம்ம கருத முடியும். அப்புறம் வந்து அந்த ஒரு உணவு மாற்றம் நிறைய ஏற்பட்டுச்சு, குறிப்பாக பெண்களிடம். ஆண்களோட அந்த நிலைப்பாடு கட்டாயமாக அவர்களுடைய ஒரு ஆண்மை சம்பந்தப்பட்ட வகையில் எந்த குறைபாடுகள் இருந்தாலுமே கூட அவைகளை சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்களுடைய உடல் அந்த உறுப்புகள் இருந்தாலும், பெண்கள் வகையில் உணவு மாற்றம் ஏற்பட்ட பிறகு கட்டாயமாக அவர்களுக்குள் ஏகப்பட்ட மாற்றங்கள், குறிப்பாக ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு நிறையா பெண்கள் சாப்பிட்றதுனால அங்கே வந்து மாதவிலக்கு பிரச்சனைகள், கருப்பை கோளாறு நிறைய ஏற்படுகின்றன அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டு, அவைகளை விட்டு பெண்கள் மீண்டு வந்தால் தான் கட்டாயமாக குழந்தை பிறப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, கர்ப்பமாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பெண்களுக்கு, இந்திய பெண்களுக்கு. அதை விட இன்னொரு விஷயமா பார்க்கக்கூடிய சமயத்தில் போதை பழக்கங்கள் பெண்களிடம் இன்று அதிகரித்து வந்தன. போதை பழக்கம், தம் அடிக்கிறாங்க நிறைய பெண்கள், அதே மாதிரி மது அருந்துகிறார்கள். அதாவது மது, சிகரெட் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆண் மது அருந்துவதற்கும் சிகரெட் பிடிப்பதற்கும், பெண் மது அருந்துவதற்கும் சிகரெட் பிடிப்பும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆண் மது சிகரெட்
அருந்தக்கூடிய சமயத்தில் அவனுடைய உடலில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படாது. என்ன கிட்னி ட்ரபிள் ஏற்படலாம், கல்லீரல் பிராபலம் ஏற்படலாம், மீறி போனால் இருதய கோளாறு ஏற்படலாம், அவ்வளோதான். மற்றபடி ஆண்மைக்கு வந்து எந்த குறையும் ஏற்படும். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. சிகரெட் பிடிப்பதால், மது அருந்துவதால், மற்றபடி போதை பழக்கங்களை ஒரு பெண்கள் ஏற்பாடு தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டு அதற்கு அடிமையாக இருக்கக்கூடிய சமயத்தில் கருப்பை கோளாறுகள், குறிப்பாக மாதவிலக்கு சுழற்சிகள் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கருப்பையில் ஒரு பலவீனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன ஆகும், பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே வந்து என்ன ஆகும், ஊனமற்ற குழந்தைகளாக பிறக்கும். நல்லா புரிஞ்சுக்க. ஆண் சிகரெட் அடிக்கிறான், பெண் சிகரெட் அடிக்கிறான். ஆண் மது அருந்துறான், பெண் மது அருந்துறான். ஆண் வந்து போதை பொருட்களை கஞ்சா அப்படின்னு போன்றவற்றை யூஸ் பண்ணுறான், பெண் அதே மாதிரி யூஸ் பண்ணுறான். ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பு எஃபெக்ட் பார்த்தீங்களா எங்கே போய் முடியுது பாருங்க. ஆக பெண்கள் வந்து இந்திய அளவில் போதைப் பொருட்களை அதிகமாக உட்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அதுவும் வந்து கருவுறும் தன்மை குறைந்து விட்டதற்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இன்று இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயமா சொல்லக்கூடிய சமயம் தவறான உறவு முறைகள். நம்ம பல பெண்கள் வந்து இன்னைக்கு தவறான முறையில் தவறான உறவு முறையில் மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அபார்சன், மற்றபடி கல்யாணம் கடைசி வரைக்கும் இல்லாமல் போவது, மற்றபடி குழந்தை பிறக்கக்கூடிய சமயமாக இருந்தாலும் கொலை செய்யப்பட்டு விடுவது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் பெண்களுடைய எண்ணிக்கை குறைவது ஒரு பக்கம், அப்படியே குறையாமல் இருந்தாலும் கருவுறும் தன்மை இருந்தும் அவை கருக்கலைப்பு ஒரு பக்கம். இப்படி போகக்கூடிய சமயத்து என்ன ஆகும், அப்புறம் என்ன பண்ண முடியும், அதனுடைய சதவிகிதம் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்தியாவில் 14 வயசில் உள்ள இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து 24% தான் இருக்கிறாங்க. 19 வயதில் அந்த இளைஞர்களுடைய இது 17%. 24 வயது இளைஞர்கள் வந்து இந்தியாவில் 26% இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய சமயத்தில் 64 வயசு பெரியவர்கள் வந்து 68% இருக்கிறாங்க. அப்புறம் வந்து 65 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக 7% தான் இருக்காங்க. இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் இதையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக ஒரு 40 வருடங்களுக்கு பின்னால் இந்தியாவினுடைய ஒரு ஆயுட்காலம் இந்தியாவினுடைய ஒரு மக்கள் தொகை 170 கோடியை கூட தாண்டுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம அதே மாதிரி தான் ஆண்களுடைய ஒரு தோராய இந்தியா நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயுட்காலம் வந்து 71 வயதாகவும் பெண் ஆயுட்காலம் 74 வயதாகவும் ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. பொதுவாக 1960 பார்க்கின்ற பொழுது ஆயுட்காலம் பலமாக இருந்தது. அதே நேரத்தில் 1960 பெண்கள் வந்து 6 குழந்தை 7 குழந்தை பெற்றாங்க. எங்கள் கிராமத்தில் இன்னைக்கும் வயதானவங்க இருக்கிறாங்க. அவன் பார்த்தோம்னா 8 குழந்தை 7 குழந்தை அசால்ட்டாக பெற்று இன்னைக்கு நல்லபடியாக 95-96 வயசில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஒரு வகையில் வந்து உணவு முறை ஒரு வகையாக இருந்தாலுமே கூட மற்றபடி மனோதிடம் மனோபலம், எந்த ஒரு தவறான ஒரு செய்கையும் போகாதது, உணவு பழக்கம் மாறாமல், செக்ஸின் மேலே ஒரு பிரியம். அந்த கால பெண்கள்லாம் வந்து உடனே தன் கணவன் கூப்பிட்டா உடனே போயிடுவாங்க, வருஷத்துக்கு ஒரு குழந்தை பெற்றுருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுடைய ஆயுள் காலம் அதிகமாக இருந்தது. உணவு பழக்கத்தில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதே நேரத்தில் கல்வியில் வந்து சிறு மந்தமாக இருந்தார்கள். ஆமாம், இன்னைக்கு வந்து இன்னும் முக்கியமாக ஒரு காரணமாக சொல்லக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு வந்து பெண்களிடம், இந்திய பெண்களிடம் கருவுறும் தன்மை குறைந்து போவதற்கும் மற்றபடி கல்யாணம் செய்யாமலே அவர்கள் அதை தள்ளிக்கொண்டே செல்வதற்கும் காரணம், ஆமாம், வேலை வாய்ப்பின்மை ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கல்வியும் ஒரு காரணம் தான் அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து பார்த்தாலே தெரியும். அதை வச்சு ஏகப்பட்ட பெண்கள், எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், நான் இப்போ குழந்தை பெற்றுக்க மாட்டேன், மற்றபடி எனக்கு சின்ன வயசு தான், 30 வயசு பொண்ணுங்க, ஒரு பொண்ணு 31 நினைக்கிறேன், 31 வயசு பொண்ணு என்ன சொல்கிறாங்க, 31 வயசு தான் நான் ஆங்கிது, நான் எதற்காக உடனே இப்போ இந்த நேரத்தில் திருமணம் செய்து கொள்ள வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் ஒரு லிஸ்ட்டை காமிச்சு பாருமா, இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது 31 வயதுக்கு ஒரு பெண் முதல் கர்ப்பம் அடைந்து குழந்தை பெற்றால் கட்டாயமாக அவளுக்கு கருவாய் புற்றுநோய் அல்லது மார்பக புற்றுநோய் ஏற்படும் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்குமா. அப்போ நீ இப்போவே 31 வயசு ஆகிருக்கு, நீ இனிமேல் கல்யாணம் பண்ணி அது குழந்தை பிறக்கிறது 32-34 வயசான வைக்க, அந்த நேரத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய சமயத்தில் உனக்கு வந்து கருவாய் புற்றுநோய் ஏற்படும், மார்பக புற்றுநோய் ஏற்படும் சொல்கிறாங்க அறிவியல் ரீதியாக. இதை பற்றி நீ என்ன நினைக்க அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ஸ்டென் ஆகி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி ஒரு அறிவுரை வந்து அந்த பெண்ணுடைய பெற்றோர்களே வந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படாத வகையில் கட்டாயமாக பெண்களிடம்
ஆமாம், கருவுறும் தன்மை குறைந்து தான் வரும். இதை வந்து இந்திய ஆண்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆமாம், அதையெல்லாம் விட இந்திய பெற்றோர்கள் வந்து தங்கள் பெண்களை வந்து சீக்கிரமாக கல்யாணம் முடித்து மற்றபடி வந்து குழந்தை பெறக்கூடிய ஒரு தூண்டுதலை அவர்களுக்கு ஏற்படும். அவங்களே சொல்கிறாங்க, அடா போமா, என் பொண்ணு இப்போ தான் சின்ன பொண்ணு, என்னென்னு கேட்டால் 28 வயசா சின்ன பொண்ணு, அவளுக்கு என்னங்க இப்போ தாங்க கல்யாணம் ஆச்சு, நம்ம ஜாலியாக இருந்துட்டு 32 வயசில் குழந்தை பெற்றுக்கிட்டோம், அவங்களே சொல்கிறாங்க. அப்படி இருக்க சமயத்தில் அப்போ பெண்களுக்கு விழிப்புணர்வு, பெற்றோர்களுக்கு, இந்திய பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு அர்த்தமாகும். அப்படிங்கிறப்ப அப்புறம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும், பெண் குழந்தை எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து இதை வந்து இந்திய பெற்றோர்கள் உணர்வுகளாக இல்லை, இந்திய ஆண்கள் உணர்கிறார்கள் இல்லையோ, மற்றபடி இந்திய பெண்கள் வந்து இதை உணர்ந்து இந்திய நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாக, ஆமாம், ஒரு 3 குழந்தை 4 குழந்தை பெறக்கூடிய அளவுக்கு அந்த தகுதியோடு அவங்க இருந்தாலுமே கூட மற்றபடி அதை அவர்கள் மானசீகமாக ஏதோ ஒரு வகையில் தடுத்து விடுகிறார்கள். ஆமாம், இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாமல் இந்திய பெண்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக செக்ஸில் மீன் ஆசையாகவும் மற்றபடி கல்யாணம் செய்யாமைங்கிற விஷயத்தை தடை செய்துவிட்டு கல்யாணம் செய்யுங்கள், பெருகுங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்திய பெண்கள் கட்டாயமாக வர வேண்டும். அதுதான் வந்து நமக்கு நாளை வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்கும். ஆமாம், எப்படிங்கிறதான் வந்து இன்னைக்கு செயல்பாடின் வெளிப்பாடாக நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.